திமுக ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் மாலை நேரத்தின் பல்கலைக்கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை அண்ணா கலைஞர் தளபதி சொல்லியிருக்காருல. நீங்களாம் ஒரு முன்னணி பேச்சாளர் இப்படி பேசலாம், பேசாதீங்க. அவங்க பேசலாம், பேசின்னு போட்டோம். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். கொலைக்கிற நாய் வேட்டையாடாது, கொலைக்கிற நாய் கடிக்காது. நீங்க பேசாதீங்க, டீசெண்டா பேசிட்டு போங்க போனார். அவருடா தலைவன், அவரு தலைவன். திமுக தொண்டனுடைய மூத்திரத்தை குளிடா அவங்க வாத்தா சி வி சண்முகம். திமுக தொண்டனுடைய மலத்தை தின்னடா சி வி சண்முகம் வாத்தா. அவனுக்கு அப்பயாவது புத்தி வருதான் பாக்கலாம். இன்னைக்கு 3 பஸ் அரசியல். ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ், எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி வராது அதுல, சுந்தரா டிராவல்ஸ் பஸ். இன்னொரு பஸ் 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றவன், வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றவன் அவன் நடிகர் விஜய், அவன் ஒரு பஸ். இன்னொரு பஸ் எங்க பஸ், பிங்க் பஸ், அரசாங்க பஸ். இந்த 2 பஸ் ஓவர்டேக் பண்றது தெரியுமா? சுந்தரா டிராவல்ஸ் எடப்பாடி பஸ்ஸையும் அனில் குஞ்சுகிறான விஜய் அவன் பஸ். இந்த 2 பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ற பஸ் எங்க அரசாங்க பிங்க் பஸ். அதான் சொன்னார் அண்ணன் உதயநிதி, உங்க 2 பஸ்ஸையும் எங்க பிங்க் பஸ்ல நான் வந்து ஓவர்டேக் பண்ணி போயினே இருப்பேன். கேவலமானவங்கள. இன்னைக்கு அனில் குஞ்சு எதிர்த்து அரசியல் பண்றோம், ஆட்டுக்குட்டி எதிர்த்து அரசியல் பண்றோம், கருப்பாம்பூச்சி எதிர்த்து அரசியல் பண்றோம், ஆமையை எதிர்த்து அரசியல் பண்றோம், சங்கி பசங்களை எதிர்த்து அரசியல் பண்றோம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு எதிர்த்து அரசியல் செய்த திமுக, அன்னை இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஏன் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஏன் நாம் ஒரு சில காலகட்டத்தில் பெரியாரை கூட எதிர்த்து இருக்கிறோம். பெரியாரும் எதிர்த்து அரசியல் செய்த கட்சி திமுக. நரசிம்மராவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, பக்தவதலத்தை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ராஜாவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, இன்றைக்கு மோடி அமித்ஷா சங்கிகளை எதிர்த்து அரசியல் செய்த திமுக. இந்த தேவடியா சி வி சண்முகம் இவன மாதிரி எச்சப்பொறுக்கி பசங்களையும் இன்னைக்கு எதிர்த்து அரசியல் பண்ணி அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமே. இப்ப அவன் பேசும்போது நம்ம எப்படி சார் பேசாம இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஆட்சி வந்துருமா? நான் சி வி சண்முகம் அவங்க அம்மா குடிகாரம் உண்டாமா அவனை அடுத்து உங்க ஆட்சி வந்துருமா? நான் உங்க கட்சியை குறை சொல்லல, உங்க ஆட்சி வந்துருமா? திமுக தான் அடுத்த ஆட்சி. இது சொல்றது யார் தெரியுமா? குடியாத்த குமரன் சொல்ல. இத ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தெரியும், பக்கா RSS ட்ரைனிங் ஆனவர். அவர் RSS ட்ரைனிங் ஆகி வந்தவர். அடிக்கடி ஒரு போட்டோ சோசியல் மீடியாவில் என்னுடைய நண்பர் தான் ரங்கராஜ் பாண்டே. ஒரு காக்கி ட்ரௌசரும் வெள்ளை சட்டை ஒரு அந்த RSS தொப்பி போட்டு கையில் இப்படி துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாரு. ப்ராப்பரா RSS ரெடியாகி வந்தவர் ரங்கராஜ் பாண்டே. இன்னைக்கு அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து தானிக்கா யூடியூப் சேனல் நடத்துறாரு. ரங்கராஜ் பாண்டே யாரு? RSS வெறியன். இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற நிலைமை இதே தொடர்ந்தா தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். என் மேல 4 பிரிவுல வழக்கு போட்டா அந்த காவல்துறை மரியாதைக்குரிய அந்த அதிகாரி இந்த பதிவு பார்த்தா அவரை கேட்கிறேன், சி வி சண்முகம் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. எங்க குடும்ப பெண்ணை அவன் எப்படி பேசுறான்? அப்ப நான் ஏன் அவன் குடும்பத்தை பேசுறோம்? என் குடும்ப பெண்ணை, என் தலைவர் கலைஞர் குடும்ப பெண்களை, என் தலைவர் கலைஞர் குடும்பத்தை பத்தி அவதூறு பேசுகிறான் வேசி மகன் சி வி சண்முகம். நான் ஜெயிப்பியா? விழுப்புரத்துல நில்டா, நீ மயிலத்தனா நில்டா, உங்க நீ தோக்கறடா. அவன் எத்தனை முறைங்க அவன் இவன் பேசுவான்? நீதிமன்றம் தலைவர் தளபதி ஸ்டாலின், உங்கள் தொகுதி தலைவர் தளபதி ஸ்டாலின் அதை பத்தி அவன் தவறா பேசினான்னு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. நீ முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவன் பேசுறானே. நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. அதாவது ஒரு அரசியல் ஒரு அநாகரிகமான ஒரு பொறுக்கி பையன், ஒரு அநாகரிகமான ஒரு சாக்கடை, ஒரு எச்சப்பொறுக்கி புறம்போக்கு நாய், ஒரு பாடுஸ் லக்காடி, ஒரு ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடுஸ் புறம்போக்கு, ஒரு வேசி மகன், வம்மாள வக்காள ஓலி. அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு அதிமுக எம்பியா, இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலர் இருக்கிற அந்த விழுப்புரத்தை சார்ந்த சி வி சண்முகம் என்கின்ற அந்த புறம்போக்குக்காக தான் இந்த பதிவு. இதுல கொஞ்சம் கடுமையா பேசுவேன், என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம முத்தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞரை இதுவரைக்கும் யாரும் ஒருமையா பேசுனதில்லை. ஆனா இவன் சி வி சண்முகம் நம்ம தலைவர் கலைஞரை ஒருமையா பேசுறான். இன்றைக்கு அவர் இந்த மண்ணுலகத்திலிருந்து விடைபெற்று இன்றைக்கு மெரினாவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கார் தலைவர் கலைஞர். கலைஞரை பத்தி அவன் எவ்வளவு ஒருமையில, அதாவது அவன் இவன் சொல்றது எனக்கு கூச்சமா இருக்கு, அவன் இவன் வாடா போடான்னு தலைவர் கலைஞரை பேசுறான். 2 நாளைக்கு முன்னால விழுப்புரத்துல அந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் எங்கிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு
குமரன் நீங்க தான் அதை பேசணும், நீங்க தான் தைரியமா பேசுவீங்க, பேசணும்னாங்க. நான் பேசுறேன். நமது முதலமைச்சர் தலைவர் தளபதி, இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசிப்படாத நம்முடைய தலைவர் தளபதி குறித்து வாடா போடா அவன் இவன் பேசுறான். நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரக்கூடிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து அவன் எப்படி அவதூறா பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். மரியாதைக்குரிய நமது குடும்ப அக்கா கனிமொழி அவர்களை குறித்தும், தலைவர் கலைஞர் குடும்பம், தளபதி குடும்பம், ஒட்டுமொத்த தலைவர் கலைஞர் குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா அந்த தேவடியா புள்ள அந்த சி.வி. சண்முகம் பேசுறான். இப்படி பேசுறதுல எனக்கு எந்த விதமான பயம் கிடையாது. இது மேல ஒரு வழக்கு போட்டால் ஏற்கனவே 4 வழக்கு நம்ம ஆளுங்கட்சியில மீது வழக்கு, இன்னொரு வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, I'm ready to face it. ஆனா பேசாம என்னால இருக்க முடியாது. அவன் பேசுறான். அதிமுக காரியா மேல போய் தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த சசிகலா ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க என் குடும்பாவை வச்சு செருப்பு மாலை போட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல. இப்ப இவன் சி.வி. சண்முகம் பேசுறானே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நாங்க உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, நான் பதில் சொல்லுவேன். அவன் சி.வி. சண்முகம் என்ன பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், அவன் சி.வி. சண்முகம் தலைவர் கலைஞரை ஒருமையில பேசுறான், தலைவர் தளபதியை ஒருமையில பேசுறான், எங்க தலைவர் குடும்பத்தை கேவலமா பேசுறான். அவனை நான் எப்படி பேசணும்? இப்ப நானு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை நான் ஒருமையில பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நான் பேசல. அவன் பேசுறான். சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுமே, நெருப்பனா சுடாது. நான் ஜெயலலிதாவை அவ இவோ வாடி போடி திருடி கொலகாரி ஊழல் பிரிச்சாலி ஊழல் ராணின்னு பேசினா உங்களுக்கு கோவம் வருமா கோவம் வராதா? நான் பேசல. அப்படி நான் பேசினா உங்களுக்கு கோவம் வரும் இல்ல? அதிமுக தொண்டர்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும், கொலவெறி வரும். அப்ப எங்களுக்கு கோவம் வராதா? நாங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலையா? நாங்க உண்மையான திமுக காரி, எங்க உடம்புல ஓடுறது திமுக ரத்தம். கலைஞரை பேசுறான். உங்க அம்மாளா உங்க அக்கால ஒளி உங்க அத்தா அப்பன் செத்து 10 வருஷம் பொறுத்து பிறந்த அந்த எச்சக்குடி நாய் அவன் ஃபுல்லா தண்ணிய போடுறது வீட்டுல போய் தண்ணி போடுறா. நீ தண்ணி போடாத யாரும் சொல்ல, அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஏடா உங்க அத்தா உங்க அம்மால தண்ணிய போட்டு மேடையில கலைஞர் பத்தி பேசுற எங்க தலைவர் தளபதி 2026 அவர் தான்டா முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான்டா முதலமைச்சர். எங்க குடும்ப பெண்கள் அக்கா கனிமொழி குறித்து இன்னும் ரொம்ப கேவலமா பேசுறான் போது அவனுக்கு நம்ம ஏங்க பதில் சொல்லக்கூடாது? நீங்களே சொல்லுங்க. அவன் சொல்றான் சார், அவன் என்ன சொல்றான்னா, அதாவது எங்க அம்மா ஜெயலலிதானுடைய நினைவிடம் கடற்கரைக்குல நாங்க நினைவிடம் கட்டினது அந்த மெரினா கடற்கரைக்கே வரலாறுன்றான். சொல்லின்னு போ, ரைட்டு. எங்க அம்மானுடைய சமாதியில ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வராங்க, பக்கத்திலே ஒரு சமாதி இது, நாய் கூட அங்க போறதுல யார சொல்றான்? கலைஞருடைய நினைவிடத்தை சொல்றாங்க. இப்ப நான் பேசுறது இதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க யாராவது. கலைஞருடைய நினைவிடத்தை சொல்றான். எத்தனை முறைடா வாடா போடான்னு பேசுவோம் தலைவர் கலைஞரை, தளபதிய, அண்ணன் உதயநிதிய. டே உனக்கு ஒண்ணு சொல்லிட்டா, சண்முகத்துக்கு சொல்லிட்டா, டே தேவடியாளுக்கு வந்தவன உனக்கு ஒண்ணு சொல்லிட்டா, நானு அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கே தலைவரா இருந்த ஒரு தலைவர் கலைஞர். அது தெரியுமா? அந்த வரலாறு தெரியுமா உனக்கு? இல்ல அந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா? உங்க அக்கால ஒளி உங்க அத்தா உங்க அம்மால கண்டவனுக்கு பிறந்தவனே, கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவனே, உனக்கு அந்த வரலாறு தெரியுமா? உனக்கு அந்த வரலாறு தெரியும்? உனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை தலைவர் கலைஞர் அழைத்து செல்கிறார். தலைவர் கலைஞர் எம்ஜிஆரை அறிஞர் அண்ணா இடத்தில் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைக்கிறார். எம்ஜிஆரை தலைவர் கலைஞர் திமுகவிலே உறுப்பினராக்கினார். எம்ஜிஆரை தலைவர் கலைஞர் திமுகவிலே ஒரு முறைக்கு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கினார். எம்ஜிஆரை தலைவர் கலைஞர் அவர்கள் திமுகவில் பொருளாளராக்கினார். எம்ஜிஆரை தலைவர் கலைஞர் அவர்கள் திமுகவிலே சிறுபான்மை துணைத் தலைவராக்கினார். அப்பொழுது எம்ஜிஆரோடு நடித்துக் கொண்டு எம்ஜிஆர் இடத்திலே நெருக்கமாக அவரோடு இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவரோடு பல படங்களில் நடித்தார். அப்பொழுது அவர் எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே உறுப்பினராக்கினார். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் கழக தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை திமுக உறுப்பினராக்கினார். எனவே எம்ஜிஆருக்கும் தலைவராக இருந்தவர் கலைஞர், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கும் தலைவராக இருந்தவர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் கலைஞரை குறித்து இந்த வேசி மகன், கண்டவனுக்கு பிறந்தவன், கூட்டி கொடுக்கிறவன், இந்த
கூட்டி கொடுக்குறவன் இந்த தெவடியா பையன் சி வி சண்முகம் எங்க கலைஞரை பத்தி பேசும்போது நான் இப்படி பேசாம வேற எப்படி பேசணும்? இப்படி பேசாம நான் வேற எப்படிங்க பேசணும்? நீ என்ன திருவாரூர்ல இருந்து வரும்போது தங்க கட்டியே எத்தனை வந்தியா? அப்ப நான் கேட்பனா கேட்க மாட்டேனா? உங்க அம்மா கர்நாடகா மாநிலம் மைசூர் பக்கத்தில் இருந்து வரும்பொழுது அவர் என்ன தங்க கட்டி கொண்டு வந்தாரா? அவருடைய அம்மையார் சந்தியா அவர்கள் வரும்பொழுது தங்க கட்டி கொண்டு வந்தாரான்? அப்படி நான் பேசுவேனா பேச மாட்டேன். நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நீங்க இப்படி பேசுறதுனால அந்த அம்மாவை நான் பேசணுன்றது எனக்கு அவசியம். ஏன்னா அந்த அம்மா வாழ்ற வரைக்கும் தில்லாதான் வாழ்ந்துட்டு போனாங்க. தில்லாதான் வாழ்ந்துட்டு போனாங்க. நாம ஓப்பனா சொல்றேன், எங்க கலைஞரை ரொம்ப கேவலமெல்லாம் அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணிச்சு. இருந்தாலும் தில்லா அரசியல் பண்ணிச்சு. மோடி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சு ஒரு கையெழுத்து போடுன்னு சொன்னதுக்கு ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? நான் சீஃப் மினிஸ்டர், மோடி சீஃப் மினிஸ்டர்னா மோடியை வீட்டுக்கு வர வச்சாங்க. ஆனா மோடி காலில் அமித்ஷா காலில் போய் முட்டிக்கால் போட்டுன்னு விழுந்துட்டு இன்னைக்கு மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட அடிமையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக இன்னைக்கு மோடி அமித்ஷா கிட்ட அடிமையாகிட்டாங்க. ஆச்சா, அந்த அம்மா எனக்கு பேசணும்ன்ற என்ன எனக்கு கிடையாது. நீங்க பேசும்போது நான் பேசினா பேச மாட்டேன். எனக்கு கோவரமா வராதா? எங்க கலைஞரை பத்தி நீ பேசுற? தலைவர் கலைஞர் நினைவிடத்தை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. தளபதி அவன் இவன் உரிமையில பேசுறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, சட்டை கிழிச்சு வந்து வேஷ்டி உருவும். உனக்கு யாரு வேஷ்டி கட்டுறதுன்னு கேக்குறான். டே தேவடியா அப்பையா, உன் பொண்டாட்டினுடைய சேலையை உன் பக்கத்து வீட்டுக்காரன் உருவுறான். உனக்கு தெரியுமா? அது உன் பொண்டாட்டி சேலையை உன் பக்கத்து வீட்டுக்காரன் உருவுறான். உன் பக்கத்து வீட்டுக்காரன் சேலை கட்டுறான். உன் பக்கத்து வீட்டுக்காரன் போடுறான். தோட்டக்காரன், கார் டிரைவரு, சமையல்காரன், வீட்டு வேலைக்காரன், உன் கட்சி தொண்டை, உன் கூட இருக்கிற அல்லக்கைங்க அத்தனை பேரும் உங்க பொண்டாட்டி கூட என்ன ஒரு உறவுலகிறான்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஊருக்கே தெரியும். ஏன்னா நீ செயலிழந்து போயிட்ட. யுவர் அண்ட் யூஸ்லெஸ் பெலோ. யுவர் ஆல் ஸ்பேர் பார்ட்ஸ். காலி. ஜின்னு, ரம்மு, விஸ்கி, வைனு, பிராந்தி, பீரு, கல்லு, சுட்டகஞ்சி, சாராயம், இதுதான் உடம்புல இருக்குது. அப்புறம் நீங்க இந்த செயல்படுறது? வீட்டுல சாப்பாடு நல்லா இல்ல, ஹோட்டல சாப்பாடு தேடி தான் போவாங்க. அப்படி உங்களுடைய வீட்டு நிலைமை. நான் இப்படிதான் பேசுவேன். எங்க குடும்ப பெண்களை பத்தி பேசுற இல்லடா தேவடியா அப்பையா. எங்க வீட்டு குடும்ப பெண்களை பத்தி பேசுற இல்ல. எங்க தலைவர் கலைஞர் குடும்ப பெண்களை, எங்க தலைவர் கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பத்தி, எங்க தலைவர் கலைஞர் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறடா. உங்க அம்மால உங்க அக்கால ஒளி உங்க அத்தா உன்னை வேற எப்படி நான் பேசிட்டோம்? அரசியல் பேசுறா, டீசென்ட் அரசியல் பேசு. இத பார்த்து எடப்பாடி நீங்க எடப்பாடி இதை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? அப்ரிஷியேட் பண்றீங்களா? ரசிக்கிறீங்களா? எடப்பாடி நாங்க பேசினா உங்க குடும்பத்தை பத்தி நாங்க எப்பனா பேசிருக்கிறோமா? சமூக வலைத்தளங்கள கடுமையாக பேசக்கூடிய குடியாத்த குமரன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதே சாதிக்குன்னு எங்க 3 பேர் தான் எல்லாரும் சொல்றீங்க. நாங்க எடப்பாடியாருடைய குடும்பத்தை பத்தி பேசிருக்கோமா? எடப்பாடிய பேசுறோம். இல்லன்னா அதிமுக குடும்பத்தில் இருக்க பெண்களை பத்தி நாங்க யாரா பேசுறோமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் எங்க சகோதரி, எங்க அம்மா, எங்க அக்கா, தங்கச்சி தான். ஆனா இவன் சி வி சண்முகம் பேசுறானே, அவன் சி வி சண்முகம் இப்படி பேசும்போது குடியாத்த குமரன் ஏன் இப்படி பேச மாட்டான்? வேஷ்டி உரிடுவா. உங்க அம்மால தேவடியா அப்பையா, உன் பொண்டாட்டியினுடைய புடவை பக்கத்துட்டுக்காரன் உருவுறான், பக்கத்துட்டுக்காரன் கட்டி விடுறான், அத்தனை பேரும் போடுறான். நீ என்ன புடிங்கினுக்கிறியா? நீ ஒரு மரியாதை இல்லாம பேசுறாங்க. நாங்க யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது பாத்தீங்களா? ஆனா அவனை எதுவுமே பண்ணல. அவன் பேசிட்டே இருக்கான். அவன் இவன். ஏன்னா நீ ஒரு வக்கீலடா. நீ ஒரு லா மினிஸ்டர். ஆர் யூ an educated person? You are ex-law minister. At present, you are a Rajya Sabha MP. You don't know how to speak in stage also. You bloody bastard. You bloody pimp. You are a pimp, man. You are a political pimp. Not only you are a drunk, you are a political pimp, you bastard. You are sharing your wife and your family girls to your party cadres and for your workers. Shame on your part. You are not equal to DMK cadre. Food dust also, you bloody bastard, bloody bugger. உன்னதான் பேச வருமா? எங்களுக்கு பேச வராது. இந்த தேவடியா பையா இவன். ஒரு முறை நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பார்த்தார். அவர் வராரு. அவர் வந்த உடனே நான் கொஞ்சம் அண்ணன் பிச்சாண்டி ரூம்குள்ள போயிட்டேன். என்ன பார்த்துட்டாரு. குமரன் கூப்பிடுங்க அண்ணாரு. அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். அவர் எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவார். ஒரு மரியாதையான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு உத்தம தலைவனுக்கு பிறந்தவர், ஒரு மாபெரும் உலகத் தலைவனுடைய கலைஞருடைய, ஒரு உலகத் தலைவன் கலைஞருடைய பேரன், உலகத் தலைவன் கலைஞருடைய பேரன். அவர் மரியாதை தான் பேசுவார். எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவார். குமரன் கூப்பிடுங்க அண்ணாரு. நான் வந்த உடனே மேல கை போட்டுனாரு.
இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டா மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் மேல கை போட்டுன்னு லிப்ட் கிட்ட போறாரு. அது சட்டமன்றத்தில் லிப்ட் அவர் ரூம் போறதுக்கு. அப்ப இந்த சி.வி. சண்முகம் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறா பேசியிருந்தா அவனை வெற்றி செஞ்சேன். அவன் மேல கை போட்டுன்னு என்ன நீங்க வந்து சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு, டேய் கோத்தா சி.வி. சண்முகம் டே விட்டு சாப்பிடுற பாடு லக்காடி பாடு சிலைய அவர் என்ன சொன்னாரு, அவர் ஒரு சி.வி. சண்முகம் இருக்காரு, அவரை பத்தி ஏன் அவ்வளவு நீங்க அநாகரிகமா பேசுறீங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு. ஆனா இல்லன்னா அவன் என்ன அப்படி பேசுறான், இப்ப என்கிட்ட அவன் பேசுறீங்க, வேணா விட்டுடுங்க, வேணா நான் உங்க பேச்சை ரசிப்பேன், பட் இந்த மாதிரி ஒரு இன்டீசென்டா வேணாம். அது நம்ம திமுக மேட ஒரு ஸ்கூல், நம்ம திமுக மேட ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், மாலை நேரத்தின் பல்கலைக்கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை அண்ணா கலைஞர் தளபதி சொல்லியிருக்காருல, நீங்களாம் ஒரு முன்னணி பேச்சாளர் இப்படி பேசலாம், பேசாதீங்க. அவங்க பேசலாம் பேசின்னு போட்டோம். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். கொலைக்கிற நாய் வேட்டையாடாது, கொலைக்கிற நாய் கடிக்காது, நீங்க பேசாதீங்க, டீசெண்டா பேசிட்டு போங்கன்னு போனார். அவருடா தலைவன், அவரு தலைவன். திமுக தொண்டனுடைய மூத்திரத்தை குடிடா அவங்க வாத்தா சி.வி. சண்முகம். திமுக தொண்டனுடைய மலத்தை தின்னுடா சி.வி. சண்முகம் வாத்தா. அவனுக்கு அப்பயாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். உங்களால இவனுங்களெல்லாம் எடுத்து அரசியல் பண்ண வேண்டியதாக, இவனுங்களெல்லாம் எடுத்து அரசியல் பண்ண. இன்னைக்கு 3 பஸ் அரசியல். ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ், ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ், எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வராரு அதுல, சுந்தரா டிராவல்ஸ் பஸ். இன்னொரு பஸ் 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றவன், வர்க்கியூன் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றவன் அவன் நடிகர் விஜய், அவங்க ஒரு பஸ். இன்னொரு பஸ் எங்க பஸ், பிங்க் பஸ், அரசாங்க பஸ், அரசாங்க பஸ் எங்க பஸ். இந்த 2 பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்றது தெரியுமா, சுந்தரா டிராவலர்ஸ் எடப்பாடி பஸ்ஸையும் அனில் குஞ்சுகிறான விஜய் அவன் பஸ். இந்த 2 பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ற பஸ் எங்க அரசாங்க பிங்க் பஸ். அதான் சொன்னார் அண்ணன் உதயநிதி, உங்க 2 பஸ்ஸையும் எங்க பிங்க் பஸ்ல நான் வந்து ஓவர்டேக் பண்ணி போயினே இருப்பேன். இவனுல ஏத்து நம்ம இன்னைக்கு அரசியல் பண்றோம். இன்னைக்கு யார் நம்ம ஏத்து அரசியல் பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், உடன்பிறப்புகள், பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரு நம்ம எதிர்த்து அரசியல் பண்றோம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யார் ஏத்து இன்னைக்கு அரசியல் பண்ணி இருக்கிறோம்னா கேவலமானவங்களை, என்னது கேவலமானவங்களை. இன்னைக்கு அணில் குஞ்சு எதிர்த்து அரசியல் பண்றோம், ஆட்டுக்குட்டி எதிர்த்து அரசியல் பண்றோம், கருப்பாம்பூச்சி எதிர்த்து அரசியல் பண்றோம், ஆமையை எதிர்த்து அரசியல் பண்றோம், சங்கி பசங்களை எதிர்த்து அரசியல் பண்றோம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு எதிர்த்து அரசியல் செய்த திமுக, அன்னை இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஏன் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஏன் நாம் ஒரு சில காலகட்டத்தில் பெரியாரை கூட எதிர்த்திருக்கிறோம், பெரியாரும் எதிர்த்து அரசு செய்த கட்சி திமுக, நரசிம்மராவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, எம்ஜிஆர் எதிர்த்து அரசு செய்த திமுக, பக்தவதலத்தை எதிர்த்து அரசு செய்த திமுக, ராஜாவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, இன்றைக்கு மோடி அமித்ஷா சங்கிகளை எதிர்த்து அரசியல் செய்த திமுக. இந்த தேவடியா சி.வி. சண்முகம் இவனை மாதிரி எச்சப்பொறுக்கி பசங்களையும் இன்னைக்கு எதிர்த்து அரசியல் பண்ணி அவனுங்களுக்கும் நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமே. இப்ப அவன் பேசும்போது நம்ம எப்படி சார் பேசாம இருக்க முடியும், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஆட்சி வந்துருமா, நான் சி.வி. சண்முகம் கோத்தா அவங்க அம்மாவோட குடிகாரம் உண்டாம அவனை, அடுத்து உங்க ஆட்சி வந்துருமா, நான் உங்க கட்சியை குறை சொல்லல, உன் ஆட்சி வந்துருமா, திமுக தான் அடுத்த ஆட்சி. இது சொல்றது யார் தெரியுமா, குடியாத்த குமரன் சொல்ல. இத ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தெரியும், பக்கா RSSல ட்ரைனிங் ஆனவர், அவரு RSSல ட்ரைனிங் ஆகி வந்தவர். அடிக்கடி ஒரு போட்டோ சோசியல் மீடியாவில், என்னுடைய நண்பர் தான் ரங்கராஜ் பாண்டே, ஒரு காக்கி ட்ரௌசரும் வெள்ளை சட்டை, ஒரு அந்த RSS தொப்பி போட்டு கையில் இப்படி துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாரு. ப்ராப்பரா RSSல ரெடியாகி வந்தவர் ரங்கராஜ் பாண்டே. இன்னைக்கு அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து சாணிக்கா யூடியூப் சேனல் நடத்துறாரு. ரங்கராஜ் பாண்டே யாரு, RSS வெறியன். இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற நிலைமை இதே தொடர்ந்தா தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும், மீண்டும் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர், எதிர்காலத்தில் அப்படியே உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வந்துருவாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னா திமுக தான் ஆட்சிக்கு வருவார். மோடியினுடைய கண்ட்ரோல் இருக்கிற டிவி எந்தெந்த டிவி தெரியுமாடா, உங்க ஆத்தாடே தேவடியாளுக்கு வந்தவன சி.வி. சண்முகம். You are not an educated politician, you are an uneducated politician, you are an illiterate politician, you are an uncivilized politician, you bloody bastard, you bloody bastard. இன்னைக்கு இருக்கிற ஆஜ் தக் டிவி யாருது, நேஷனல் லெவல்ல ஹிந்தியில பெரிய சேனல், மோடி கண்ட்ரோல் இருக்குது.
என்டிடிவி யாரு? மோடி கண்ட்ரோல் இருக்குது. பிபிசி யாரு? மோடி கண்ட்ரோல் இருக்குது. டைம்ஸ் நவ் டிவி யாரு? மோடி கண்ட்ரோல் இருக்கு. எல்லா டிவி, ஆல் இங்கிலீஷ் சேனல்ஸ், ஆல் ஹிந்தி சேனல்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் நரேந்திர மோடி. அத்தனை டிவி சேனலுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்றான்னு கேட்டா, இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற கூட்டணி, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் செய்கிற அரசியல், மக்களிடத்தில் அவருக்கு இருக்கிற நெருக்கம், அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்து பல லட்சம் கோடி முதலீட்டுகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற இந்தியாவினுடைய ஒரு முதலமைச்சர், ரோல் மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். இது சொல்றது யாருன்னு கேட்டா, எங்களை எதிர்க்கிற பார்ப்பனிய தொலைக்காட்சிகள். இதுல முக்கியமா என்ன விஷயம் கேட்டா, பார்ப்பனிய தொலைக்காட்சிகள் அவன் உண்மை பேசுறான். இந்த நிலைமை இப்படி இருக்குது. ஏன் சொல்றான்? நீங்க எல்லாம் ஒன்னாவுங்க, திமுக வீழ்த்தணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா திமுக யாராலையும் வீழ்த்த முடியாது. ஏன் மோடி வராரு அந்த வண்டியில, மோடி வராரு அந்த மோடி வர வண்டியில, அவங்க உள்ள இருந்து ஆப்கி பார்னு ஒருத்தன் கத்துவான். தமிழ்நாட்டில் வந்து ஆப்கி பார்னு கத்துனான். இங்க எல்லாரும் சௌகோ பார். மோடி பார்த்தாரு. மோடி பார்த்தா அப்ப அண்ணாமலையை கூப்பிட்டு காரி துப்பினாரு. ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவனை உன்னால வீழ்த்தவே முடியாது. நீ சும்மா பேசி சீன் போட்டுங்கிற. இங்க ஸ்டாலினை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் கலைஞரின் மகன், பெரியாரா அண்ணாவா கலைஞரா இருக்கிறாரு. உங்களால அவர் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மோடி பாட்டு கிளம்பி போயிட்டார். மோடிக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்னன்றது. மோடிக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரணும். அதே மாதிரி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாக்கு கூட நல்லா தெரியும். அமித்ஷாக்கும் நல்லா தெரியும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார். அமித்ஷாக்கும் நல்லா தெரியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர், முதலமைச்சர்ன்றது நல்லா தெரியும். அவன் வந்து இவ்வளோ பேசுறான். இது எடப்பாடி கண்டிக்க கூடாதா? ஆனா எடப்பாடி உங்களுக்கு கோபம் வருது நாங்க பேசணும். ஏங்க அவன் சி வி சண்முகம் வந்து எங்க தலைவர் கலைஞர் வந்து அவன் பேசுறான். அவன் ட்ரெயின்ல இருந்து வரும்போது என்ன தங்க கட்டி எடுத்துன்னு வந்தானான்னு கேட்கறான். யாரு? அந்த தேவடியா பையன் சி வி சண்முகம் கேட்கறான். டேய், தமிழ்நாடு மக்களை முதலமைச்சர் நம்ம தளபதி ஸ்டாலினை ஒருமையில சொல்றோம், திருப்திப்படுத்த முடியல. உங்க அம்மாள, உங்க அத்தா, உங்க அக்காள ஒளி படு போய் உன் பொண்டாட்டி முதல்ல திருப்திப்படுத்து. அதை கண்டவனை கூப்பிட்டு நீ படுகிற பெட்ல படுக்க வைக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். நீ எங்க குடும்ப பெண்களை பேசும்போது நான் இப்படிதான் பேசுவேன். நீ எங்க குடும்ப பெண்களை பேசுறதுல எப்படி பேசுற எங்க குடும்ப பெண்கள்? அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குது. என் மேல 4 பிரிவுல வழக்கு போட்டா அந்த காவல்துறை மரியாதைக்குரிய அந்த அதிகாரி இந்த பதிவு பார்த்தா அவரை கேட்கிறேன், சி வி சண்முகம் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. எங்க குடும்ப பெண்ணை அவன் எப்படி பேசுறான்? அப்ப நான் ஏன் அவன் குடும்பத்தை பேசிட்டோம்? என் குடும்ப பெண்ணை, என் தலைவர் கலைஞர் குடும்ப பெண்களை, என் தலைவர் கலைஞர் குடும்பத்தை பத்தி அவதூறு பேசுகிறான் வேசி மகன் சி வி சண்முகம். நான் பேசுவது உண்மை. நீ தண்ணி எடுறா, யாரும் யோக்கியம் இல்ல. நான் என்ன சேர்த்தே சொல்றேன், யாரும் யோக்கியம் இல்லடா. ஏடா அவங்க அத்தா, அவங்க அம்மாள, அவங்க அக்கால ஓலி, டேய் புறம்போக்கு நாயே. அதனால மேடியில குடிச்சிட்டு பேசுவடா நீ. மேடியில குடிச்சிட்டு நீ பேசுவியா நான் உதயநிதி பத்தி? உங்கத்தா நீ ஜெயிப்பியா? விழுப்புரத்துலனா நில்லுடா, நீ மயிலத்தனா நில்லுடா. உங்கத்தா நீ தோக்கறடா. நீ விழுப்புரத்துலனா நில்லு, நீ மயிலத்தனா நின்னு நீ தோக்கறடா. நீ தோக்கற, கண்டிப்பா நீ தோக்கறடா. உன்னை மட்டும் விடமாட்டான். நானே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் இருக்காரு, விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இப்ப இடைத்தேர்தல் அன்னியூர் சிவாஜி வச்சிருக்கிற. அப்படி இவனை ஏன் விட்டு வச்சுக்கிறீங்க? கோபம் வரல? கலைஞர் அவன் பேசுறான், வாடா போடான்னு பேசுறானே, தளபதி பேசுறானே. அந்த தலைவர் தளபதி, அந்த தலைவர் கலைஞர். நாளைய தமிழகம் நமக்கு இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய 5ஆம் தலைவரை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரால் தான் நம்ம மாவட்ட செயலராக இருக்கிறோம், அவரால் தானே நம்ம எம்பியா இருக்கிறோம், அவரால் தானே நம்ம எம்எல்ஏவா இருக்கிறோம், இடைத்தேர்தல் ஜெயிக்கிறோம். திமுக இல்லைன்னா நமக்கு என்ன முகவரி இருக்கு? கலைஞர் தளபதி அண்ணன் உதயா இல்லைன்னா நமக்கு என்ன முகவரி இருக்கு?
அவனுங்க தளபதி விமர்சனம் பண்ணக்கூடாது, அண்ணன் உதயா விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்ல வரல. இன்னைக்கு இந்தியால யாரா இருந்தாலும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். மோடியா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இன்னைக்கு திமுகவை எதிர்த்தாதான் அவன் அரசியல் பண்ண முடியும். அன்னைக்கு கலைஞரை சுற்றி இந்திய அரசியல் இருந்தது. இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி அரசியல் இருக்கிறது. ஆனா எப்படி பேசுறது? நீங்க கேட்கலாம், நீ மட்டும் எப்படி இப்படி பேசுறேன்? According to the Newton's law, for every action there is an equal and opposite reaction. அதேதான் பாலிடிக்ஸ்ல கூட. உன்னுடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கு நீ இப்படியா பேசுறது? வேஸ்ட் வீடு பண்றோம். நாங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது ஸ்டாலின் அவனுக்கு தூக்கம் வரலன்றான். மன்னிக்கணும், அவன் சொன்னதை சொல்லுகிறேன். என் தலைவன், என் கடவுள். தூக்கம் வரல. டே உங்க ஆத்தா, டே தேடியா போயா, உங்க அம்மால உங்க அக்கால ஓலி, டேய் உங்க அம்மால பரம்போக்க, பிஜேபியோட நீ கூட்டணி சேர்ந்தது எங்களுக்கு சந்தோஷம்டா. டேய் நீ பிஜேபியோட கூட்டணி சிவி சண்முக தேவையாக வந்தவன, பிஜேபியோட திமுக கூட்டணி சேர்ந்தது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னு கேள, வாத்தா அவன் சாப்டர் அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். நான் அதிமுக தொண்டை மீது எனக்கு மரியாதை உண்டு. ஏன்னா திமுக அதிமுக இதுதான் அரசியல். அந்த அதிமுக இன்னைக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. அண்ணன் எடப்பாடி முட்டிட்டு வராத்த பாதி முஷ்டார் இப்பே, இன்னும் பாதி அந்த சுற்றுப்பயணத்தை முழுசா முடிக்கும் போது முழுசா அதிமுகவை அண்ணன் எடப்பாடி முடிச்சு விடாருன்னு வச்சுக்கோ. நீ பிஜேபி கூட சேர்ந்து எங்களுக்கு தூக்கம் வரல, ஸ்டாலின் தூக்கம் வரல. அவன் இவன் சொல்றான், தேவடியா பையன் உங்க அம்மாவை விட்டு சாப்பிடுற பாடு ஊர் மேல விடுறான். வாத்தா தேவடியா பையன் அவனுக்கு சொல்றேன் நானு. டே அவன் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய கட்சி, 2.5 கோடி வன்னிய சமுதாய மக்கள், ஒரு மிகப்பெரிய சமுதாயம், மதிக்கப்பட வேண்டிய சமுதாயம் வன்னிய சமுதாய மக்கள், 2.5 கோடி வன்னிய சமுதாய மக்கள் இருக்கு. மக்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை முடிச்சுட்டானே. அப்ப உங்களுக்கு சண்டை விட்டு முடிஞ்சு போச்சா கதை? யார் முடிச்சான்? அதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டவன் யாரு? புள்ளியார் சொல்லி போட்டவன் யாரு? பிஜேபி. பிஜேபி தான் புள்ளியார் சொல்லி போட்டான். பிஜேபி தான் புள்ளியார் சொல்லி போட்டு முடிச்சுட்டான் கதை. அடுத்து அவன் ஏடிஎம் கிட்ட வந்துக்கிறான். உன்னை முடிக்கிறான் பாக்குறியா? நீ செங்கோட்டையனை நீக்கிற. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கிற. அப்படி செங்கோட்டையனை அமித்ஷா கூப்பிட்டு பேசுறார். ஓபிஎஸ் ஓடு நாங்க நல்ல நெருக்கத்தில் இருக்க விரும்புகிறோம்னு அண்ணாமலை சொல்றாரு. அவ சசிகலா பேசிட்டு இருக்கா அமித்ஷா கிட்ட. அவன் உன்னை பிளாக்மெயில் பண்றான். இன்னைக்கு நீ பிஜேபி கிட்ட அடிமையா போயிட்ட. நான் ஒரு உண்மை சொல்றேன். எப்பவுமே நமக்கு ஆவலான்றதுனால ஒருத்தரை பத்தி ரொம்ப அவதூறா கூட பேசக்கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையிலே சொல்லணும்னா பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு விருப்பம் கிடையாது. உண்மை ஏன்னு கேட்டா, நமக்கு சிறுபான்மை மக்கள், மரியாதைக்குரிய சிறுபான்மை மக்கள், மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. அசம்பிளி நடந்துட்டு இருக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னால சொல்றாரு பிஜேபி எந்த காலத்திலே கூட்டணி இல்ல. திடீர்னு டெல்லிக்கு போய் 3 கார் மாறி போய் அமித்ஷா காலில் போய் உள்றார். முட்டிக்கால் போட்டு போய் உண்டார். அவர் முட்டிக்கால் போட்டு போய் விடுறதுல டபுள் PhD பண்ணவர் திரு எடப்பாடி பழனிசாமி. சசிகலா காலில் முட்டிக்கால் போட்டு போய் சசிகலா காலில் விழுந்தார் இல்ல, அந்த திருடி, அந்த கொலகாரி, அந்த ஊழல் பெருச்சாலி சசிகலா காலில் போய் விழுந்தார் இல்ல. அந்த மாதிரி எங்க ஊர்கா மாமி மரியாதைக்குரிய ஆயா நிர்மலா சீதாராமன் காலில் முட்டிக்கால் கொண்டு போய் விழுறாரு இல்ல. என்ன சொல்றது? ஏன் போனாரு எடப்பாடி? விருப்பம் இல்ல, வேற வழி இல்ல. கொடநாடு கொள்ள வழக்கு நல்லா தெரியும். அது பண்ணது எடப்பாடி தான் நல்லா தெரியும். ஊழல், பல லட்சம் கோடி ஊழல், பல முறைகேடு. நாங்க கைது பண்ணிருக்கணும், நாங்க கைது பண்ணல. உள்ள போட்டுருக்கலாம் எடப்பாடி. தளபதி அது விரும்பல. ஆனா நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்வோம். நாங்க அதை செய்யல. எனக்கே ஒரு சில வருத்தங்கள்லாம் உண்டு. நாங்க கைது செய்யல, பண்ணிருக்கணும். தளபதி ஏன் பண்ணலன்னா, ஸ்டாலின் முதலமைச்சராய் பழி வாங்குறாரு. அப்ப ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம்னு நம்மள பேசக்கூடாது. இவனை பழி வாங்குறது நம்ம வேலை இல்ல. அவன் நம்மள உரிமையில பேசுறான், நம்ம அவனுக்கு பதில் சொல்றது நம்ம வேலை இல்ல. நம்ம வேலை மக்கள் நம்மள முதலமைச்சராக்கி இருக்காங்க. அந்த மக்களுக்காக உழைக்கணும். அவர் தான் உண்மையான தலைவர் தளபதி ஸ்டாலின். டே உங்க அம்மாள உங்க அத்தா ஜாடுமாடு பாடுகா பாடூஸ் பையா உங்க அம்மாள டே சிவி சண்முகம் என் தலைவர் தளபதி பேர் சொல்றது உங்க அத்தா உனக்கு என்னடா தகுதிக்குது? தாய்ப்பாலிலே தூசி பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசி படாத தலைவரடா எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் விட்டுட்டாரா? உச்சாம் பாத்தியா பிஜேபி கரெக்டா? எடப்பாடி கூப்பிட்டு அமித்ஷா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எடப்பாடி ஒரு ஆளை கூப்பிட்டு போனார். ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சனை. அவர் பிஎஸ்ஓவோ அவர் பிஏ மாதிரி கூட எனக்கு பேர் தெரியல. அவர் தான் டிரான்ஸ்லேட். ஏன்னா எடப்பாடிக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது,
அவருக்கு வேற மொழி தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். தமிழ் மட்டும் தான் பெருமை தான், தமிழ் மட்டும் பேச அது பெருமைக்குரியதான். கொங்கு மண்டலத்திலே ஒரு கொங்கு தமிழன், அதை நான் தவறா சொல்ல வரல. அப்போ அமித்ஷா கேக்குறாரு எடப்பாடி, எடப்பாடி क्या आप तो क्या बोल रहा है, क्या आपका इंटरव्यू, क्या मैं तो टीवी में देखा है ना, अब तो क्या बोल रहा है, हम तो बीजेपी पार्टी में अलायंस नहीं रखेगा, बीजेपी तो अच्छा पार्टी नहीं, हमको बीजेपी नक्को नक्को बोल रहा है एडपाड़ी। इधर दिल्ली का आसपास में दीहार जेल है, तुझे मालूम, दीहार जेल को जाना है, तू दीहार जेल को जाएगा, आपका साथी है ना एक्स मिनिस्टर, 10 एक्स मिनिस्टर, आप सब दीहार जेल में रोटी खाना है, खबरदार बैंचोत। மிரட்டணும் தான். என்ன கூட்டணி இல்ல, பிஜேபி திட்டியாவே பத்திரிகையாளர் கூட்டத்தில் பக்கத்துல தீகார் ஜெயிலுக்கு தெரியுமா, உன் ஊழல் வழக்கு, கொடநாடு கொலை வழக்கு தூக்கி உள்ள போட்டுரும், உன் கூட சேர்ந்து 10 முன்னாள் மந்திரி அதிமுக காலி பண்ண தான் டோட்டல் சரண்டர். அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க எத்தனை சீட்டு பிஜேபிக்கு. சோ உன்னை பிளாக்மெயில் பண்ணி இன்னைக்கு பிஜேபி உன்னை கூட்டணி சேர்த்துக்கலாம், வேற வழி இல்லாம நீங்க பிஜேபி கிட்ட போயிருக்கிற. இது எங்களுக்கு தூக்கம் வரலையா, நீ பிஜேபி போட, இப்பதான் எங்களுக்கு சந்தோஷம். அவன் தான் உன் கட்சி, அவன் தான் முடிக்க போறான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உன் கட்சி அவன் தான் முடிக்க போறான். இப்போ ஒரு நண்பர் ஜி மணிகண்டன், DMDK, நல்ல செயல் அல்ல திரு குமரன் அவர்களே என்றார். சகோதரா, சி சண்முகம் பேசுறது நீங்க கேட்டுக்கிறீங்களா? உங்க தலைவரை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வராதா? அக்காவை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வராதா? அப்புறம் நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க? என் தலைவன் அவன் வாடா போடான்னு பேசுவான், என் தளபதி அவன் வாடா போடான்னு பேசுவான், ஒருமையில பேசுவான். நாளைக்கு தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் வர போற எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வாடா போடான்னு அவர் பர்சனல் லைஃப்ல நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி பேசுவான் அந்த தெவடியா பையன். அதை கேட்டு நான் சும்மா இருக்கிறது, நான் ஒன்னும் இயேசு புத்தர் காந்தி கிடையாது. அச்சா, நான் ஒன்னும் இயேசு புத்தர் காந்தி கிடையாதுங்க. அவன் லாங்குவேஜா நான் பேசுவேன், அவன் லாங்குவேஜ் பேசதான் அவனுக்கு புரியும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு கேக்குறான். நாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், எங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தாருன்னு. பிளடி நான்சென்ஸ். கலைஞர் தான் முதல்ல உங்க அம்மா கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கலைஞர் தான் முதல்ல 5000 கொடுத்தாரு. ஏன்னு கேட்டா அப்பயாவது ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்களா. அப்புறம் 10ஆம் கிளாஸ் படிச்சா 10,000 25,000 கல்யாணத்துக்கு பணத்தை அள்ளி கொடுத்தவர் கலைஞர். பெண்களுக்காக மகளிர் சுய உதவி குழு அறிமுகம் பண்ணவர் கலைஞர், தலைவர் தளபதி, அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர். இன்னைக்கு பெண்களுக்காக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை தொகை, இன்னைக்கு நியாய விலை கடையில் 1000 ரூபாய் இருக்கட்டும், இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து விட்டு உயர்கல்வி படிக்கும் பொழுது 1000 ரூபாய் இருக்கட்டும், தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், பேருந்தில் இலவச பயணம் திட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கடன் தள்ளுபடி பண்றானார் பண்ணலையான்னு கேட்கிறேடா சிவி சண்முகம். 96ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு கொள்ளும் போது எத்தனை ஆயிரம் கோடி கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு பண்ணாரு. இன்னைக்கு விவசாயிகளுக்காக ஆட்சி நடத்தார் தலைவர் தளபதி. நகை கடன் தள்ளுபடி பண்ணாரு, மீண்டும் சொல்லுவாங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணாருன்னு. ஆனா பண்ண மாட்டானுங்க இவனுங்கோ. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? ஆனா எடப்பாடி ஒண்ணு பண்ணாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பண்ணாரு. எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கோ. எடப்பாடி பண்ண ஒரு நல்ல ஏன் ஏடிஎம்கே அனைத்து மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் எடப்பாடி பின்னால் நிக்கிறாங்கன்னா, நான் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கோ, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். இன்னும் 20 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு வரலன்னா கூட கட்சி நடத்துறதுக்கு பணம் எடப்பாடி கிட்டையும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருக்குது. இன்னும் 20 வருஷம் என்னைக்குமே வர முடியாது. என்னைக்குமே ஃபார் எவர் அண்ட் எவர் டிஎம்கே, எவர் கிரீன் டிஎம்கே. திமுக தான் இனி எல்லாம். தலைவர் தளபதி, எதிர்காலத்தில் நான் உதயநிதி தான். அவ்வளவு கொள்ளடிக்க சொன்னதுனால அது ஒண்ணுதான் எடப்பாடி பண்ணாரு தவிர என்ன எடப்பாடி பண்ணிட்டாரு சொல்லுங்க? எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? தன்மானத்தோடு அந்த பொம்பளை, அந்த அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்தாங்க. அந்த தன்மானம் எடப்பாடி கிட்ட இருக்குதா? சோ நாங்க பேசுறோம்னா எவ்வளவு நாளும் பேசலாங்க. அவன் ரைடுக்கு பயந்து போய் அவன் காலில் விழுந்து அவன் பிஜேபி எங்களை கூட தான் மிரட்டினான், எங்களுக்கு கூட தான் ரைடு விட்டான், கண்டினியூஸா ரைடு விட்டான். எங்களுடைய அமைச்சர்கள் ரைடு விட்டான். அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்
கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் யாவா வேலு வீட்டுல ரைடு விட்டான். ரைடு நடந்தனே இருக்குது. பத்திரிகையாளர் சந்திக்கிறார் அண்ணன் யாவா வேலு. ரைடு நடந்தனே இருக்குது. அண்ணன் யாவா வேலு அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு அண்ணன் யாவா வேலு சொத்து கணக்கு காட்டுறாரு. என் பேர்ல என்ன சொத்து இருக்குது, யார் பேர்ல என்ன சொத்து இருக்குதுன்னு. எல்லாரும் அண்ணன் யாவா வேலு வீட்டுல டீ காப்பி குடிச்சிட்டு போயிட்டாங்க. மனித கடவுளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், என்னாலும் நாடாளுமன்ற உறுப்பினர், அரக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் ஜெகத்கிருஷ்ணன் வீட்டுல ரைடு விட்டாங்க. என்ன கிடைச்சிச்சு? எல்லாருக்கும் டிஃபன் சாப்பிட வச்சுட்டு போனாங்க. அவங்க வீட்டுல எப்பவுமே சாப்பாடு இருக்கும். மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN விட்டு ரைடுக்கு போயிட்டு எதுவும் இல்ல வணக்கஞ்சார் வரஞ்சாருன்னாங்க. அவங்க வீட்டுல எப்பயும் சோறு போடுவாங்க, சாப்பாடு போட்டு அனுப்பிச்சார். ஐபி வீடு எத்தனை பேருடைய ரைடு விட்டு எங்க திமுக சம்பந்தப்பட்ட நாங்க எதனா பயந்தமா? கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் வீட்டுல ரைடு கடப்பாரோட போனாங்க. யாருக்கு நாங்க பயந்தோம்? ஏன்னா எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஏன் அவன் ரைடு விடுறான்? ஏன் ரைடு விடுறான்? அவன் ரைடு விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க அவனுக்கு பயந்து அவங்களோட கூட்டணி போயிடுவோம், அவன்கிட்ட சரண்டர் ஆவன்னு தளபதி சொன்னார். 1000 ரைடு நாங்க பார்ப்போம். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் வீட்டு அட்ரஸ் தர வாடா ரைடு கண்ணார். அவரு தலைவன். எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், என்ன பொறுத்தவரைக்கும் என்னாலும் அமைச்சர் தான், அண்ணன் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு மாபெரும் தலகர்த்தர். கொங்கு மண்டலத்தில் தலைவர் தளபதிக்கு முதன்மை தலகர்த்தராய் கொங்கு மண்டலத்தில் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு போர்வலாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயில வச்சீங்களடா. இதே எடப்பாடி சொல்லி, அதிமுக சொல்லி பிஜேபி கிட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயில வச்சீங்களடா. அவர் என்னடா தப்பு பண்ணாரு? அவர் மது ஒழுக்கத்துறை அமைச்சரா இருந்தாரு, மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் ஏதாவது ஊழல் பண்ணாரா? அவர் மீது என்ன வழக்கு? அவர் மது ஒழுக்கத்துறை அமைச்சரை போது ஊழல் பண்ணாருன்னு வழக்கு இருக்கா? மின்சாரத்துறை அமைச்சரை போது ஊழல் பண்ணார் வழக்கு இருக்குதா? அதிமுக ஆட்சியில எவனோ பண்ண தப்புக்கு வழக்கு அவர் மீது. அது சரியா போச்சு. அந்த வழக்கை தூசி தட்டி அதுல கொண்டு போய் அவர் 1 வருஷம் ஜெயில வச்சு அவளை எவ்வளவு மிரட்டினீங்க நீங்க? ஏடிஎம்கே பிஜேபி மூலமா நீ தளபதி பத்தி தவறா பேசணும், இந்த ஆட்சியை குறை சொல்லணும், நீ பிஜேபி வந்தனும்னு எவ்வளவு மிரட்டின? கடைசியா நான் தளபதிட்ட வந்தேன். உயிரோடு வரைக்கும் நான் தளபதி தான், அண்ணன் உதயநிதி தான், திமுக தான். போடா, உன்னால முடிஞ்சது பாத்துக்கடா, உயிரியா மயிருக்கு சமானம், கட்சி முக்கியம், கொள்கை வீரனா நின்னாரு அண்ணன் செந்தில் பாலாஜி. அவரை எவ்வளவு பழி வாங்கினீங்க? அவர் இன்னைக்கு நீங்க நீதிமன்றத்திலையும் தலையிடுறீங்க. அமலாக்கத்துறை உங்க கண்ட்ரோல், இடி உங்க கண்ட்ரோல். அவர் அமைச்சர் பதவி கூட இருக்கக்கூடாதுன்னு போறாமல அவர் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் ரிசைன் பண்ற மாதிரி பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு அவரு அமைச்சரா இல்லைன்னாலும் இன்னைக்கு 100 அமைச்சருக்கு சமமாக தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அவர் சிறப்பாக பணியாற்றுகிறார். எடப்பாடி அவர்களே, கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுடைய அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்லும் அண்ணன் யாவா வேலு அவர்கள் இன்னைக்கு கொங்கு மண்டலம், வேலூர் மண்டலம் அத்தனை தொகை அடிப்போம், தமிழ்நாடு அடிப்போம். எடப்பாடி என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி தேவடியா பையன் சிவு சண்முகத்தை சின்ன அரசியல் பண்ண போறீங்க நீங்க. இது எடப்பாடி கொஞ்சம் யோசிக்கணும். கலைஞரை வாடா போட அவன் இவனு பேசுறது நீங்க வரவேற்கிறீங்களா? உங்க அம்மாவை நான் பேசினா சும்மா இருப்பீங்களா? எடப்பாடியை கேட்கிறேன், சும்மா இருப்பீங்களா? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக தேவடியா பையன் சிவி சண்முகம் சொல்றான். எங்க அண்ணன் எடப்பாடியே சொல்லிட்டாரேன்றான் சிவி சண்முகம். கண்டவனுக்கு போந்தவன், வேசி மகன், ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி போறம்போக்கு அவங்க அக்கால எங்க அத்தாங்க அம்மால அவன் சிவி சண்முகம் சொல்றான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக. ஊழலுக்காக 3 முறை சிறைக்கு சென்ற ஒரு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. நான் இப்பயும் சொல்றேன், அந்த அம்மா பத்தி பேசணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. என் தலைவனை பத்தி பேசும்போது உங்க வரலாறு நான் புரட்டி போடுவேன். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக. இலங்கை தமிழர்களை நாங்கள் ஆதரித்ததால் நாங்கள் ஆட்சி இழந்தோம். ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்படவில்லை. இலங்கை தமிழர்களை நாங்கள் ஆதரித்தோம். எங்கள் தொப்பில் கொடி உறவுகள் இலங்கை தமிழர்களை நாங்கள் ஆதரித்த காரணத்தால் தான் ஆட்சி இழந்தவை தவிர ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்படவில்லை. எந்த ஊழல் வழக்கிலும் திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் தண்டிக்கப்படவில்லை. பொய்யான சர்க்காரிய கமிஷன், அந்த அதிகாரி சர்க்காரிய எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதே கழிச்சிட்டு போயிட்டாரு. 2G அதுவும் பொய் வழக்கு. நீதிபதி சைனி விடுதலை பண்ணிட்டார். திமுகவிலே ஊழலுக்காக யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? கலைஞர் சிறைக்கு சென்றிருக்கிறார். ஊழலுக்காக பழி வாங்கறதுக்கு உள்ள அமிச்சாங்க. உடனே கோர்ட் வெளியே அமிச்சிச்சு. இஸ் an uncorrupted politician. Is an uncorrupted politician. டாக்டர் கலைஞர் இஸ் an uncorrupted national Dravidian father, டாக்டர் கலைஞர். But what about Jayalalitha? Yes, Jayalalitha is an corrupted politician in Indian politics. Is ex-chief minister of India,
ex-AIDMK General Secretary Jayalalitha is a corrupted politician, corrupted lady politician is ex-Chief Minister of India, late Jayalalitha. ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டதா? ஆனா 3 முறை ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா, 2 முறை ஊழலுக்காக சிறை தண்டனை பெற்றவர் செல்வி ஜெயலலிதா என்பதை மறந்துவிட்டு உங்க அக்கால ஒளி உங்க அத்தா சிவி சண்முகம் பேசுறேடா. மம்மால தேவடியா பையா கோவம் வருதுடா எனக்கு. இது பாக்குற என் கட்சிக்காரோட எனக்கு யாரும் கோவம் நீங்க நினைக்க கூடாது. ஏங்க அவ என்ன பேசுறாங்க? அண்ணா உதயநிதி பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுதுங்க. அடைச்ச எனக்கு நீ எனக்கு சேக்கவும் தேவையில்ல, எனக்கு எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை. ஆனா திமுக தொண்டன், பசியில செத்தான திமுக தொண்டன். நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் நான் திமுக கட்சிக்காரன்டா. என் தலைவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு, என் தலைவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. என்ன உடல என் தலைவர் எனக்கு பாதுகாப்பு, தலைவர் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காரு, என் தலைவன் கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன், என் குடும்ப அண்ணன் ஏவா வேலு, என் குடும்ப அண்ணன் ஏபி அண்ணன் நந்தகுமார் என்னை காப்பாத்துறாங்க. திமுக தொண்டனை காப்பாத்துவாங்க. ஆனா இவன் இப்படி பேசும்போது எப்படிங்க ஓட சொல்றீங்க? நீ பேசுறா என்ன? நான் பேசுறான், உதயநிதி பத்தி பேசுறான். உங்களுக்கு இளைஞர் அணி தோழர்கள் லட்சக்கணக்கில் இருக்கீங்களே, விழுப்புரத்துக்காரங்க கூட கோவம் வரல? ஏன் அந்த தேவடியா பையன் வீடியோ ரெடிங்க 10 நாள் இல்ல 10 மாசம் டெய்லி கூட போலாம். ஒரு மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, எங்கள் இளைய தளபதி, திராவிட இயக்கத்தின் இளைய தளபதி, இன்றைய டெப்டி சிஎம், எதிர்காலத்தில் டெபினெட்லி சிஎம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை பத்தி அவன் பேசினா நான் என்ன புடங்கத்துக்கு உங்க அம்மாவில் அந்த தேவடியா பையன் நான் மரியாதை கொடுத்து பேசணும். நான் பேச மாட்டேன். என் மேல 4 வழக்கு போட்டார் ஒரு அதிகாரி. எதுக்கு? ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது என் வீடியோ என்ன வெட்ட அடிக்கிறதுக்கு வந்தான் சசிகலா ஆதரவாளர். அவளே ஒரு திருடி. அவங்க கொடுத்த கேஸ்ல சசிகலா நான் தவறா பேசிட்டேன்னு என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ் போடல. நான் விஜய் பத்தி தப்பா பேசுறேன்னு என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ் போடல. நான் எடப்பாடி அதிமுக பத்தி தப்பா பேசுறேன்னு என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ் போடல. அந்த பிஜேபி பத்தி நான் பேசுறேன்னு என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ் போடல. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த அன்புமணின்னு ஒரு தற்கூரி இருக்கிறான், நான் அன்புமணி பத்தி பேசுறேன்னு என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ்ல. இத்தனை பேர் என் வீட்டாண்ட வந்து கொலை பண்றது என் வீட்டாண்ட வந்தவங்க. அவங்க மேல யார் மேல கேஸ் போடாம என் மேல கேஸ் போட்டாங்க. ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது கேஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலைங்க. இந்த போலீஸ் நான் பாராட்டுறேன், போடணும். தப்பு, நீ தப்புன்னு கேஸ் போறே போட. அப்ப அவன் மேலேயும் போடணும் இல்ல? அவன் மேல போடாம என் மேல மட்டும் போட்டாங்க. எங்க நம்ம ஆளுங்கட்சியில ஒரே ஒரு அதிகாரி தான். ஆனா தமிழ்நாடு போலீஸ் சிறப்பான போலீஸ், ஸ்காட்லாண்டை விட சிறந்த போலீஸ், ஸ்காட்லாண்டை விட திறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். ஒண்ணு வேணா, நேத்து குடியாத ஒரு சம்பவம், ஒரு குழந்தைய கடத்திட்டான் கர்நாடகா வண்டியில, 4 வயசு குழந்தைய கடத்திட்டான். ஹெல்மெட் போட்டுன்னு, நம்ம கட்சிக்கார வீட்டு பொண்ணு, நம்ம கட்சிக்கார வீட்டு குழந்தை தான், மிளகா பொடி தூவிட்டு அப்பா மேல ஒரு குழந்தைய கடத்திட்டான். 4 வயசு குழந்தை. குழந்தை பாக்குறது தெய்வம் மாதிரி இருக்குது. 2 மணி நேரத்துல குடியாத்தம் போலீஸ் 2 மணி நேரத்துல ட்ரேஸ் பண்ணி குழந்தையும் பிடிச்சிட்டாங்க, கடத்தினவனையும் பிடிச்சிட்டாங்களே. அதான் தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸுக்கு தலைவனுங்கிறேன். என் குடும்பத்தை காப்பாத்துறது, என் குடும்ப உயிரை காப்பாத்துறது தமிழ்நாடு போலீஸ் தான். அந்த போலீஸ்ல ஒரே ஒரு அதிகாரி மட்டும் ஆன்டி டிஎம்கே, அவர் என் மேல கேஸ் போட்டாரு. இதுலயும் நீங்க கேஸ் போடுங்க சார், இதுலயும் கேஸ் போடுங்க. ஆனா நான் இப்படிதான் பேசுவேன். திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தான்றது திருட்டு தேவடியா பையன், உங்க அத்தா திருட்டு தேவடியா பையன். அவன் பேசுறான் அவங்க அம்மால குடிச்சிட்டு போதில. நீ குடிடா, யாரும் யோகியல. நான் சொல்றேன், நானும் யோகியம் இல்லடா, ஓப்பனா பேசுறேன்டா. மேடிக்கு அப்படியாடா வருவேன்? ஏண்டா உங்க அம்மா அப்படிதான் பேசுனாங்களா மேடியில? எடப்பாடி அப்படிதான் பேசுறாரா? தேவடியா பையா, நீ இஷ்டத்துக்கு பேசுற. சரி, கலைஞர் சமாதி கிட்ட நாய் கூட வரதில்லண்டா. இவனை நான் என்னங்க பேசிட்டோம்? என் மேல யாரும் கோச்சு கூடாது நம்ம கழக உடன்பிறப்புகள். எனக்கு கோவம் வருதுங்க. அதான் சொல்றேன், சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுற உண்மையான திமுக தொண்டன் நம்ம எல்லாரும். நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும். அவன் எத்தனை முறைங்க அவன் பேசுவான். நீதிமன்றம் தலைவர் தளபதி ஸ்டாலின், உங்கள் தொகுதி தலைவர் தளபதி ஸ்டாலின், அதை பத்தி அவன் தவறா பேசினான்னு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. நீ முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவன் பேசுறானே. நீதிமன்றம் சொல்லி அவன் பேசுறானே. உன்னை பார்த்தா நான் செருப்பு அடிப்பேன்டா தேவடியா அப்பையா சிவி சண்முகம், உங்க அம்மால. நான் பேசினா பேசினே இருப்பேன், எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. எடப்பாடி பஸ்ல போய் பேசுற, கூட்டம் கூடுத, காசு கொடுத்தாதானே கூட்டம் கூடும். எடப்பாடி என்ன நான் தான் பார்த்தேனே, குண்டா கொடுக்குறீங்க, அண்டா கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க.
குவார்டர் ஆஃப் பிரியாணி தான் அப்படிதான் வரும் கூட்டம். விஜய் அந்த புரோட்டா கடை மாஸ்டர் ஒத்துக்கிறானு புஷி ஆனதுன்னு காசு கொடுக்காம எங்களுக்கு தான் கூட்டம் சேர்றேன்னு 500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டான். 500 ரூபாய் கொடுக்குறேன், 200 ரூபாய் தான் கொடுத்தாங்க. மீதி 300 ரூபாய் கேட்டு பொம்பளைங்க தகராறு பண்றாங்க. அவங்கிட்ட போய் அவன் ஒரு பஸ்ல வரான். அவன் என்ன சொல்றான், என் மைக்கு கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு. நான் பேசினேன் போது நம்மள சொல்றான், என் மைக் கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்கன்னு. உன் மைக்குக்கு கனெக்ஷன் கொடுக்குறவன் கரெக்டா கனெக்ஷன் கொடுக்கணும். உன் மைக்கு அது கனெக்ஷன் கரெக்டா கொடுக்கணும். தப்பா கொடுத்தா நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க கட் பண்ணிட்டோம். அவன் ஒரு பக்கம் பேசுறான், இவன் ஒரு பக்கம் பேசுறான். அதான் நான் சொல்லிட்டேன், ஆம கொஞ்சம் எழுத்து அரசியல் பண்றோம், அணில் கொஞ்சம் எழுத்து அரசியல் பண்றோம், கற்பாம்பூச்சி எழுத்து அரசியல் பண்றோம், ஆட்டுக்குட்டி எழுத்து அரசியல் பண்றோம், சங்கிங்கள் எழுத்து அரசியல் பண்றோம். எவ்வளவு எதிரிப்பார், சுத்தி எதிரி இருக்கிறான். அத்தனை எதிரியும் ஒத்தையா ஒரு தலைவன் 2 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டு ஒரு தலைவனும் ஒரு தலைவனாக தளபதி ஸ்டாலின் அவர்களும் இளைய தளபதியாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழேந்து நிற்கிறார். அவர் பின்னால் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள், 8 கோடி தமிழர்கள் அவர் பின்னால் நிற்கிறார். அதனால நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், 2024 நாங்க ஆட்சிக்கு வர்றது உறுதி. ஆனா 2024 ஆட்சிக்கு வரும்போது இதே மாதிரி இவனுங்க பேசியிருந்தானா இவனுங்களை வெற்றி செய்யணும். இந்த சி.வி. சண்முகத்தை நான் விழுப்புரம் மாவட்ட கழக தோழர்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். அவங்களுக்கெல்லாம் கோபம் வருதோ என்னோ தெரியல, பதவியில் இருக்கிறவங்களுக்கு தொண்டை அவனை செருப்புல அடிங்க. அந்த தேவடியா பையனை சி.வி. சண்முகத்தை அம்மால பொண்டாட்டி ஊர்மலை விட்டு சாப்பிடுறோம் தேவடியா பையா. என் குடும்ப பெண்களை பத்தி பேசுறாடா டே, உங்க அத்தா என் குடும்ப பெண்களை பத்தி பேசுற, உங்க அம்மால செருப்பு பிஞ்சிடும். நான் பேசலாம், இன்னும் பேசினே இருப்பேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.